अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு, வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு படலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 1ஆம் தேதி 2022, சுபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, பிரதமை திதி, வளர்பிறை, ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லா இருக்கும். ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரையும். யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரையும். குளிகை மதியம் 3 மணிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும். சுபஹோரைகள் காலை 7 மணி 30 10 மணி வரையும். 2 மணிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும். இரவு 9 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்றைய நாள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ரொம்ப மெதுவாக நடக்குதுன்னு பார்ப்பீங்க. ஆனால் லாஸ்ட்டில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி உண்டு. ஒரு நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அம்சங்கள் இன்றைய நாள் பிறக்கப்படுது. ஸோ இன்றைய நாளுக்கான ஒரு அம்சம் பார்க்கும்பொழுது நிதானமே பிரதானம் அப்படிங்கக்கூடியது தான் எடுத்துக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய வேலை நிமித்தமாக பழுது அதிகமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கால தாமதமான உணவு உட்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், கொஞ்சம் விரயங்களும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்கள் வீட்டில் பெரியவங்க மூலியமாக பெரிய நல்ல விஷயம் நடக்கிறது. உங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது, ஒரு பகுமானம் கிடைக்கிறது, நல்ல விஷயங்களுக்காக உங்களை கூப்பிடுவது, உங்களுடைய பேர்லாம் சிபாரிசு பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஆசைகள் ரொம்ப நாளாக பெரியவங்க கிட்ட எடுக்க வேண்டிய ஒரு ஆசை, அது உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லலாம். கடக ராசி நண்பர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் யார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்கிற நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. தொழிலில் நல்லா மேன்மைப்படும். நல்ல ஒரு போக்குவரத்து, நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு பொருள் சார்ந்த உணர்வுகள், ப்ராக்டிக்கலாக இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் பண்ணி முடிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு பகவத் சங்கல்பம், பகவத் கிருபை, ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான சங்கல்பங்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலேயும் சிறந்து விடணும். வேலையில் மட்டும் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் போகணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பழைய விஷயங்கள், பழைய இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய லாங் ட்ராவல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து விடுறோம். ஏராளமான நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ஸோ ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணி வெண்ணெய் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் வெண்ணெயார் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு அந்த வெண்ணெயை நைவேத்தியம் பண்ண வெண்ணெயும் நம்ம எடுத்துக்கிறது இந்த இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். மெயினாக பிரச்சனை, அசிங்க அவமானங்கள் படக்கூடிய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது, பயப்பட வேண்டியதில்லை. துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான ஒரு தேவையில்லாத மனக்கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம எதையுமே பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஆனால் இயல்பாகவே சில விஷயங்கள் பிளான் ஆகி அதே ஏதோ நடந்து முடிஞ்சு லாஸ்ட்டில் நம்ம தான் அது காரணங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டுருவோம். அதில் கொஞ்சம் கவனம்ங்கிறது பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும். சூடான வார்த்தைகள், கோபம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது.
பிடிவாதத்தின் காரணமாக சில பேர் எதிரிகளாக மாறுவாங்கன்னு சொல்லலாம். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடுக்கு மட்டுமே உண்டு. ஸோ நீ ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் எது எடுத்து பண்ணாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சோர்வுங்கிறது இனிமேல் இருக்காது. எல்லாமே நல்லபடியாக மனசில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மகர ராசி நண்பர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், ஒரு கடை வச்சு நடத்தின்னு இருக்கிறவா யாராக இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சு நிறைவேற்றும் பொழுது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இளைய சகோதரன் சகோதரி வழியில் சில டென்ஷன் உருவாகும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். மற்றபடி ஒரு ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள், ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்கும் சொல்லலாம். எல்லாத்துலேயுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மீனராசி நண்பர்களுக்கு பணம் தேவைகள், பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கோவப்படுத்துறதுக்குனே பல பேர் சுற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக உபயோகிக்கணும். தெரியாமல் சில கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இல்லை டென்ஷன் படுத்தி ஃபேமிலிக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதோ சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இன்றைய நாள் காலையிலே ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணி வெண்ணெயை சாத்தி வெண்ணெய்க்கான நைவேத்தியத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாயினால் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காமல் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம். பணப்போக்குவரத்துகள் நல்லா இருக்கும். ஒரு 2000 ரூபா வர வேண்டிய இடத்துல பிச்சு வரக்கூடிய ஒரு நிலைமை தான். ஒன்று நாள் முழுக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. நிதானமே பிரதானம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.